Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about the first chapter la exercise 1.2 தான் இப்ப பார்க்க போறோம். சோ அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா HCF and LCM பத்தி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. So HCF is the greatest factor of two or more numbers that exactly divides those number without a remainder. ஸோ ஒரு ரிமைண்டரே இல்லாமல் வித்தவுட் ஏ ரிமைண்டர் அப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா HCF அப்படின்னு சொல்கிறோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் LCM தட்ஸ் மீன்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் டூ ஆர் மோர் numbers is the smallest number which is divisible by each of the given number அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 1.2ல் வந்து ஃபஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் அப்ரேஷன் ஃபைண்ட் த HCF ஆஃப் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம HCF பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம HCF தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக நம்ம இதை வந்து HCF பண்ண போகிறோம். ஸோ ஒரு நம்பராக எடுத்து நம்ம வந்து HCF பண்ணலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 18. ஸோ ஒரு ஃபேக்டர்ஸாக நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டு பார்த்தோன்னா 2 டேபிள்ஸில் 2 9s ஆர் அண்ட் தென் 2 3s ஆர் 3 tablesல 2 9s are 18 and then 3 tablesல 3 3s are and then 3 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 into 3 into 3 அப்படின்னு சொல்லி நம்ம கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 24க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 tablesல 2 1s are 2 2s are 4 and then again 2 tables 2 6s are and then 2 3s are then 3 1s are. ஸோ 24ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 into 2 into 2 into 3. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம என்ன எனக்கு HCF அப்படின்னா இந்த மாதிரி காமனாக ஹையஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது வந்து இந்த 2ன்ற ஒரு வேல்யூஸ் வந்து இந்த 18th ஃபேக்டர்ஸ்லேயே வரணும், 24th ஃபேக்டர்ஸ்லேயே வரணும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர் அண்ட் தென் அகைன் இது வந்து நமக்கு ஒரு ஃபேக்டர்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட 18 the prime factorizations of 18 and 24 is 2 into இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2 வந்து நம்ம ஒரு 2வாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இந்த நம்ம ஒரு 3யாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட HCF of 18 and 24 is 2 into 3 6. ஸோ இதோட HCF வந்து பார்த்திங்கன்னா 6. இந்த நம்பர்ஸோட HCF வந்து 6. நெக்ஸ்ட் நம்ம அது சேம் அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்குறோம். ஸோ அடுத்து எத்தனை இந்த செப்பரேஷனில் வந்து 84, 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த மெத்தடில் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 84 is equal to ஸோ 84 தென் 2 டேபிள்ஸில் போகுமா. ஸோ 2 டேபிள்ஸில் 2 4s are 8 2 2s are 4 and then again 2 tables 2 2s are 4 and then 2 1s are then இது வந்து 3 tables தான் போகும் 3 7s are then 7 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2 into 2 into 3 into 7 and then நம்ம 120க்கு நம்ம அதே மாதிரி போட்டு பார்க்குறோம். ஸோ 2 டேபிள்ஸில் தான் நம்ம போடுவோம். 2 6 are 12 0 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க and then 2 tables 2 3s are 6 0 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. then 2 tables 2 1s are 2 balance 1 2 5s are 10. தென் அகைன் இது வந்து நமக்கு 3 டேபிள்ஸ் தான் போகும். ஸோ நம்ம 3 நம்ம எடுத்துக்கிறோம் 3 5s are 50 and then 5 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 3 into 5. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இது ஒன்று 2. ஸோ இது ஒரு ஃபேக்டர்ஸாக நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் தென் இது ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இதில் வந்து 2 இருக்குது, another 2 இங்கே கிடையாது, இங்கே 5 இருக்குது, another 5 இங்கே கிடையாது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 கிடையாது. அதனால் நம்ம இது எடுக்கக்கூடாது. ஏன்னா இது HCF LCM வந்து நம்ம இதை எடுக்கலாம். பட் இது HCFன்றனால நம்ம சேமாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2 எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ the HCF of 84 and 120 is so 2 into 2 into 3. So then 2 2s are 4 into 3 is equal to 12. Okay. Next, fourth sum, find the LCM of using prime factorization method. The first separation is 6,9 and the second separation is 8,12. ஸோ ஃபஸ்ட் செப்பரேஷன் வந்து எல்சிஎம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிப்பிளில் வந்து அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். காமன் ஃபேக்டர்ஸும் எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸும் எடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் வந்து 6,9. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப்
6 is equal to, so 6 ஓட prime factorization, so 2 tables, 2 3s are 3 1s are, so இதோட factors வந்து பார்த்தீங்கன்னா 2 into 3, so prime factorization of 9 என்னவா இருக்கும்னா 9 is equal to 3 into 3, 3 3s are 9, so 9 ஓட factors என்ன 3 into 3, so இதில் வந்து நம்ம காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிப்போம், so common product of common factors is 3, so product of common factor, so common factor நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, so 3 is the common factor, then product of other factor, product of other factor is 2 into 3, so 2 into 3 is equal to 6 and then 3 into 6 is equal to 18, so 18 LCM in this LCM of 6, 9 is equal to 18, so 18 தான் இதோட LCM. next அதே மாதிரி 8, 12, so அதே மாதிரி நம்ம இதையும் நம்ம LCM பண்ண போகிறோம், so LCM is equal to product common factors into product of other factors, ஸோ அதே மாதிரி இதோட ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் என்னது 2 4s are, then 2 2s are, 2 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 2 into 2, 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னா, ஸோ 2 6s are, 2 3s are, 3 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் 2 into 2 into 3. ஸோ இது ஒரு காமன் ஃபேக்டர்ஸ், இது ஒரு காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இது நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 2 into 2 is equal to 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 4 நமக்கு கிடச்சிருச்சு, into the multiplication of product of other factors. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது into 3 is equal to 6. ஸோ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர் இஸ் 4 and ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர் இஸ் 6. ரெண்டுமே நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது 4 into 6, 4 6 are 24. ஓகேவா, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர், திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர் சொல்லிட்டு எழுதிட்டு ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 4 6 are 24. ஸோ LCM ஆஃப் 18, 12 is equal to 24. ஸோ இதோட LCM வந்து 24. ஸோ the next sum is 6th sum. What is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of a milk is cans in full capacity of 80 liters, 100 liters and 120 liters. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த எக்ஸாக்ட்லி வால்யூம் ஆஃப் த மில்க். ஓகேவா, ஸோ இன் கேன்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 80 liters, 100 liters அண்டு 120 liters அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களா, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் தட்ஸ் மீன்ஸ், ஸோ கிரேட்டஸ்ட்னா என்ன, ஹையஸ்ட். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ், கண்டிப்பாக இதோட சம் வந்து என்னது HCF LCM அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருந்தாலே என்ன வரும், நம்ம கண்டிப்பாக நம்ம HCF தான் பண்ணுவோம். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் HCF. ஸோ நம்ம 80 தனியாக, 100 தனியாக அண்ட் 120 தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப், ஸோ கண்டிப்பாக இது என்னது ஒரு HCF அப்படி சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த சம்மை வந்து நம்ம HCF தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 80 is equal to, ஸோ 80ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் வந்து இப்போ போட சொல்லியிருக்காங்க. ஸோ போடலாமா, ஸோ 80, ஸோ நம்ம LCM பண்ணும்போது 2 2 4s are 8 and 0. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம வந்து போடுறோம். ஸோ 40, தென் 2 20 and then 2 10, 2 10s are 20, 2 5s are 10, then 5 1s are. ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 5. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. தென் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப், ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் 100 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஸோ 100 நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 tables, 2 50s are, 2 5s are 0, then 2 0s are 0. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம 2 tablesல பண்ணோன்னா, ஸோ 2 2s are 4, then again 1 வந்துடும். ஸோ 2 2s are 4 and again 2 5s are 10, then 5 tables 5 5s are, then 5 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 2 into 5 into 5.
நெக்ஸ்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க 120. ஸோ 120க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 tables, 2 60s are 120, 2 30s are 60, 2 15s are 30. தென் அகைன் நம்ம 3 tables எடுத்தோம்னா 3 5s are 50, 5 1s are. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து prime factorization of 120 is equal to 2 into 2 into 2 into 3 into 5. ஸோ இதுக்கு வந்து நம்ம HCF தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 80, தென் அகெயின் 100, 120யோட HCF வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இந்த 2 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் இங்கேயும் 2 இருக்குது, மூணுத்துலையுமே 2 இருக்குது, அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். தென் இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங், ஸோ நம்ம எடுக்கக்கூடாது. தென் 2 5 இருக்குது, 3 இருக்குது, எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே 5 இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தி வேல்யூ இஸ் காமன் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ். Common factor is 2 into 2 into 5. So the value is 20. 2 2s are 4, 4 5s are 20. So 20 liters. So the question என்ன சொல்லியிருக்காங்க, what is the greatest possible volume of the vessel that can be used to measure the exactly volume of the milks of a can னு கேட்டிருக்காங்க. So the volume of the vessel வந்து என்னது 20 liters. So let us say the 8th sum. The LCM of two number is 210, 210 and the HCF is 14. How many such a pairs are possible அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட LCM வந்து the LCM of two number is 210, 210 கொடுத்துருக்காங்க. அந்த HCF is 14 கொடுத்துருக்காங்களா. the how many pair இதில் வந்து எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ LCM வந்து 210 நம்ம எடுத்து எழுதிட்டோம். அந்த HCF வந்து 14 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ கொடுத்ததை வச்சு நம்ம ஹிண்ட்டு நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இதோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் த நம்பர். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிடணும் நம்பர் வந்து. ஸோ லெட்ஸ் த நம்பர் பி 14x and 14y. ஸோ எதுக்காக நான் 14 அப்படின்னு எடுக்கிறேன்னா 14ன்றது ஸோ HCF வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ HCFல வந்து 14ன்ற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது LCMலேயும் இருக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ் தான், அதுக்காக தான் நான் வந்து 14x and 14y வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். 14 and 14y வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ we have to write 14x into 14y is equal to. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணோம், அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதோட LCM வந்து பார்த்திங்கன்னா 210, தென் HCF is 14. ஸோ LCM into HCF is 14. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த x அண்டு y. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 14 மட்டும் இந்த சைட் வந்துடும். ஸோ XY அப்படியே தான் இருக்கும். ஸோ x into y is equal to 210 into 14 divided by இந்த 14 மட்டும் கீழே வந்துடுது டிவைடில் 14 into 14. So 14 should be cancelled. So we have to write xy is equal to 210 divided by 14 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ xy is equal to 210 divided by 14. ஸோ xy is equal to ரெண்டுமே வந்து 7 டேபிள்ஸில் போகுமா. ஸோ 7 டேபிள்ஸ் 7 2s are, then 7 3s are, then 0. ஸோ 30/2. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு 14ன்ற ஒரு வேல்யூ வரும். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா xy is equal to 50. ஸோ 15ன்ற ஒரு வேல்யூஸ் வரும். ஸோ கடைசியாக நமக்கு xy is equal to 15 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 15 வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வைஸில் நம்ம எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா ஸோ 1 into 15னால நமக்கு 15 தான். ஸோ அனதர் வே நம்ம ப்ராடக்ட் 2 பேர்ஸ் எத்தனை பேர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேர் வந்து இப்படி வரும், அனதர் பேர் வந்து 3 5s are 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு 50. 1 15s are 15 and another pair is 3 5s are 15. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாமா. அது சேம் இதுவும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி பண்ணும்போது நமக்கு y is equal to 15 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஒரு பேர் ஆஃப் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனதர் இனிமேல் தான் நம்ம வந்து பேர் ஆஃப் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூ மட்டும் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேர்ஸ் x is equal to 3,
அண்ட் y இஸ் ஈக்குவல் டு ஃபைன் பண்ணும்போது நமக்கு 15ன்ற ஒரு வேல்யூஸ் வரும். அண்ட் இதை வந்து நம்ம இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். நம்பர்ஸ் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 14x அண்டு 14y. ஸோ 14x, 14y. ஸோ 14x, 14y. ஸோ 14 into 1, 14 ஸோ into 15. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 14 into 3, எக்ஸோட வேல்யூ 3, தென் 14 into 5. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுடலாமா? ஸோ 14 into 1 is 14. ஸோ 1 பேர் வந்து நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. 14 into 15 is 210. Then again 14 into 3. We have to multiply it. 14 into 3. 3 4s are 12. 3 1s are 3. Plus 1 4. So 42, 14 into 5 is 70. So நமக்கு ரெண்டு pairs கிடச்சிருக்கு. என்னென்ன pairs? So how many pairs are possible ன்னு கேட்டிருக்காங்க. So the pairs are 14, 210 and 42, 17. Okay students, I hope you all understand today video classes. See you in the next class. Thank you students.